அந்த பலவீனத்துக்கு தான் வந்தேன். வரும்போதே வேண்டிய பலன் சொல்றதுக்கு ஆரோக்கியம் இப்பயும் அவர் என் பலனா தான் இருக்கிறேன். ஒரு நாளும் யாரையும் வைத்தாலும் கர்த்தர் என்னை விடவே மாட்டேன் என்பதுதான் கர்த்தர் முன்பாக. சில பிரச்சனைகள் நாம் சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்காக கர்த்தரை போல ஒரு தெய்வம் கிடையாது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு சாட்சி நாம் செய்வோம். அதை அழிப்பதற்காக பிரச்சனை கிடையாது, உருவாக்குவது. ஆனா எவ்வளவு பட்டாலும் சில மனுஷர்கள் புரிந்து மாட்டாங்க. நம்பாத அந்த மனுஷர்களை நம்பி 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 மனுஷர்கள் தந்திரசாலிகளாக இருக்கிறாங்க. தேவையானவங்க வெட்டிக்குவாங்க, தேவையான வெட்டிக்குவாங்க. அப்போ வெட்டிக்கும் போது நம்ம கஷ்டப்படுறோம், ஒட்டிக்கும் போது வந்து அவங்க வரவேற்கிறது புத்தியா. தேவைகள் வந்தா நான், தேவைகள் வேண்டாம் போது நான் வேண்டாம். எது கத்த நமக்கு யாருக்காக யாரு இருக்கணும். நான் கற்றுக்கொண்ட பாருங்க, யாவனுக்காகவும் ஆண்டவர்கள் உறவுகளை கூட விட்டு இருக்கிறேன். கத்தனா விடவே. ஆனா உறவுகளுக்காக கத்தர் விடுறாங்க, ஆராதனை விடுறாங்க. நான் யாருக்காகவும் ஆராதனை கிடையாது. சில வர முடியாத ஆப்பிரிக்கா யாருக்கு இருந்தவங்கதான் அப்போது இவங்க அனுப்பி என் கூட இருக்கிற அந்த ஆப்பிரிக்கன் பண்ண அந்த ரோமோட ஒரு போலீஸ் அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு சத்தியத்தை பேசணும். ஆப்பிரிக்கன் பண்ண நிறைய கூட மனுஷனுக்கு நான் கற்றுக்கிற வார்த்தை சொன்னதான் எனக்கு ஜீவனம் கொடுத்திருக்காரு. அவர் பேசுவதற்காக போவாங்க. சில பிரச்சனைகளை நமக்கு புரிய வைப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு யாருடைய வேலை யாருதாங்க கஷ்டம் நமக்கு தேவை. ஆனாலும் ஒரு 2 காரியத்துக்கு புறாக்களை போல கவலைத்தவர்களாகவும் சர்ப்பத்தை போல ஜாத்தத்தை உள்ளவர்களாகவும் கவலை இருக்கக்கூட உணவன் வெட்டின வெளியவனை பேசுறாங்க காரியம் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு பாம்பு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும். வேகமா போற மாதிரி போகும். அது வேகமா போது புத்துல கை வைக்கினா அது அடி. ஏன்னா உள்ள போகும்போது தலையை அந்த வாயிலே வச்சுக்கோ. உடம்பு பார்த்தா சதுக்குள்ள அது போட்டா ரொம்ப வேகமா போற மாதிரி போகும். அது வேகமா போது பிடிக்க வாழ பிடிக்க கையை வைக்கினா தலையில குத்திக்கும். அந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஓநாய்கள் நடுவுல தான் கர்த்தர் நம்ம விட்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை சரியா கேட்டு அந்த ஆலோசனைகளை நீ பின்பற்றினாவே நீ ஸ்டெப்பா எல்லாத்தையும் நடக்கும். யாரு விட்டீங்க நம்மளை கர்த்தர் விடணும். நற்கிரியைகளை செய்வதற்கு தான் உனக்கு தேர்ந்து தேவன் தேர்ந்து கொண்டார் என்று 22 இருக்கிறேன். எவனுக்கும் வாங்கி பிழைக்கிறார்கள். கரெக்டா புரிஞ்சீங்கன்னா, வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கீழ்படுத்தீங்கன்னா எல்லாருக்கும் மத்தியிலையும் உங்களை வேண்டுதான் ஆசைப்படுறாரு. நான் பிள்ளைங்க யாருக்கும் வெட்டப்படாது. சாட்சிகளுக்காக நன்றிகளோட நம்ம ஆண்டவரை அறிந்து நாளை தினத்தில் 1ஆம் தேதி வாக்குதத்த ஆராதனை இருக்கு. வாக்குதத்த ஆராதனை காலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8:15 தாராளமா பங்கெடுக்கணும். காலதாமதம்னா அது கிடையாது. இந்த காரியங்களுக்காக 2வது சபைக்காக கவர்மெண்ட் புதிய புதிய குடும்பங்கள் வார்த்தை பிரயணம் வருது. அந்த ஆராதனையெல்லாம் பங்கெடுக்கணும். அனுப்பி தரணும். சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஆசீர்வாதம் சபை ஆசீர்வாதம். 2வது ஏழை ஜனங்களுக்கு நாம உதவி செய்கிற காரியங்கள் சில பேர் தான் தராங்க. இதுல நீங்க உதாரணமா உதவி செய்யணும். ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு முன் அடையாளம். நம்ம கஷ்டத்துல இருந்துதான் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கிறோம். தான் ஆசீர்வதிக்கப்படும்.
அதுல உதாரணத்துவமா இருங்க. கொடுக்கிற தசமபாகத்துல உண்மையா இருங்க. சாபங்கள் நீங்க ஆசீர்வாதம். நீங்க 3:8 வாழ்க்கை. மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா, வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள், எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். உபாகமம் 16:17. கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல். எப்படி வரக்கூடாது? கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை என்ன பண்ணணும்? சில காணிக்கைக்கு தகுதியே இல்லை. இங்க இருந்து உன்னை பார்க்கலாம் மாதிரி தயவு செய்து அப்படி கீழ் பண்ணணும் போட. அதனால மன நோக்கத்திய வார்த்தையில வாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, கஷ்டமா தருபடியாக வைப்பேன். ஒருவேளை உங்களுக்கு நோட்டுகளை சொல்லி பார்த்து நிறைய ஏமாத்த நினைக்காது. எவ்வளவு நோட்டு கேட்கின்றது வேண்டாம் சொல்லணும். ஏமாத்தி அதை மாத்த நினைக்கிறேன். கொடுக்கணும்னு ஆசையை தேர்ந்தெடுத்த வெளிப்படுத்து நிச்சயமா தேர்ந்தெடுத்து நிச்சயமா சத்தியத்தை விளைவிட்டு வாங்கணும். அதுதான் தப்பம் பாவம் காணிக்கை கொடுக்கப்படுறது காரணமே. இதை நீ வாங்கும் போது கர்த்தர் அருகிற பலனை நிச்சயமாக உங்களுக்கு ஆகியம் தேவனுடைய பார்க்கணும். வாழ்வாதாரம் எப்படி செழிப்பா மாறுன்னா கர்த்தர் வச்சிருக்க வழி. விதைப்பும் அறுப்பும் பூமி இருக்கிற நாள் வரைக்கும் அது இது மாறவே மாறாது. ரெண்டாவது நான் சொல்லியிருக்கேன், கடன் வாங்கி கர்த்தருக்கு கொடுக்க நினைக்காது. அது தேவை. உனக்கு இருக்கிறதுல உற்சாகமா கொடுக்கும். கர்த்தரை ஆசீர்வதிக்கும். கர்த்தரை ஏமாற்றம் கேட்கக்கூடாது, காலதாமதம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நாம சரியா இருக்கோம். ஆனால் நீ நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக கர்த்தரை நடிகரோடு நாம் ஆண்டவருக்கு வாக்குதத்துக்கு நேராக போகிறோம். சங்கீதம் 147 சொல்லணும். தமக்கு பயந்து தமது திருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எனக்கு படிக்கிறது ஆசை. சின்ன இதெல்லாம் படிக்கும். நீங்க வளர்கிறதுக்கு அதான் படிக்கும். பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கணும். பயம் இருக்கும். பயங்களை நீக்கி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. எந்த அளவுக்கு இந்த வசனத்துல வளர்றீங்களோ அந்த அளவுக்கு கல்வி ஞானத்துல வளருங்க. 16:29 வாசி. எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். எது கல்வியை பெருக பண்ணும்? தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எந்த வாயில இருக்கோ அந்த பிள்ளைகளுடைய கல்வி பெறும்.
படிக்கிற அறிவு அந்த பிள்ளைகள் கட்டாயம் வளருவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்துங்க. அதை வளர்ந்துருக்காங்க பிள்ளைகள். அதனால மீண்டும் வாங்க வாசிக்க சங்கீதம் 147 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் பிரியமாயிருக்கிறார்? யார் பிரியமா இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை பிரியப்படுத்த நாம நினைக்கிறோம்? கர்த்தரை. மனுஷர்களை தான் பிரியப்படுத்த நினைக்கிறோம். ஆனா எந்த மனுஷனாவது திருப்தி அடைஞ்சிருக்கிறான்னு பாரு. யாரையாவது நம்மளால பிரியப்படுத்த முடியுதான் பாரு. கல்யாணமான பெண்ணா இருக்கட்டும், மாப்பிள்ளையா இருக்கட்டும், ஒருத்தர் பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா யாரும் பிரியப்படுத்துறாங்க? பெற்றோர்கள் பிள்ளைகளை திருப்திப்படுத்த நினைக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கள் திருப்திப்படுத்த நினைக்கிறது கணவன் மனைவியா, மனைவி கணவன். ஆனா திருப்தி ஆனதாக ஏதாவது குறைகள் சொல்லிதான் இருக்கும். ஏதாவது குறைகள் மத்தியில தான் நாம போயிருக்கிறோம். ஆனா வேத வசனம் கர்த்தருக்கு பயந்து, நமக்கு பயந்து தமது திருவைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாய். எப்படி கர்த்தரை பிரியப்படுத்துவாங்க? கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிற காரியம். இரண்டாவது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது அவருக்கு தெரியும். யாருக்காக தேவனுக்கு பிரியமா இருக்குன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அடுத்து தன்னை அர்ப்பணித்து பாடுகிற மனுஷனாக தேவனாகிய கர்த்தருக்கு மனுஷனை பிடிக்கும். கீழ்ப்படியினால உண்டாகிற ஆசீர்வாதங்களும் கீழ்ப்படியாமையினால உண்டாகிற ஆபத்துகளும் ஏராளமாக ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் பகுந்த வழிதான் தேவனுடைய வார்த்தைக்கு. இதெல்லாம் நம்ம ஆதியாகமம் 22:18 ஆதாரம் வகுத்து பார்க்கிறோம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம அவருடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மேல்படுவோம். எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு உயர்வும் மேன்மை. சத்தியத்திலே நடப்பது கர்த்தருக்கு பிரியம். சத்தியத்தில் நடக்கும்படியாகத்தான் தன் ரத்தத்தை சிந்தி சபையை தேவன் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 நம்ம அதை பார்க்கணும். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மத்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரயத்திற்கு வாங்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் சபை தேவனுடைய அனந்த நாடு. பழைய ஏற்பாட்டில் ஜெபாலயங்கள் இருந்தது, தேவாலயங்கள் இருந்தது, சபைகள் இருந்தது.
சபையை குறித்து தேவனுடைய அனந்த ஞானம் புதிய ஏற்பாட்டுகிற பரிசுத்தவான்கள் தான் வெளிப்படுத்தி. அதனால்தான் சபை கூட்டி வருகிற விழா தானே எபிரேயர் 10:25 சொல்லப்படும். சபை கூடி வருகிறதை பின்னர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல. எதை விடக்கூடாது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும்? ஏன் நம்மள அவர் தெரிந்து கொண்டார்? கொஞ்ச காலத்துக்கு பூமிக்குரிய வாழ்க்கை 70 80 மோசேக்கு சொன்ன மாதிரி 120 இது புகையை போல மறந்துடும். கடகடன்னு வாழ்க்கை ஓடி இல்லையா? என்ன பாக்குறேன், முதலாவது பர்த்டே கருத்து நான் தான். முதல் வருஷம் பர்த்டேக்கு நான் தான் எடுத்து தேதியெல்லாம் கொடுத்தேன். இப்ப 10ஆம் தேதி தரம் வந்து பேசுகிறேன். வளர்ச்சி அவர் சீக்கிரம் எங்க வராங்க, காலங்கள் ரொம்ப சீக்கிரமா போகுது, ரொம்ப சீக்கிரமா ஞாபகம் பார்க்கிறோம். ஆனா அந்த மூச்சுக்குரிய வாழ்க்கையில கொஞ்ச காலத்துல யார கூட இருக்கிறான்? ஏன் சொல்லி கொடுத்தார், பரலோகத்துல செய்கிறது போல பூலோகத்திலும் செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஏன்னா பரலோகத்துல வாழ்க்கை நித்திய காலம். யாரோட வாழும்? இயேசுவோடு கூட. இயேசுவோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பூமியில நாம இயேசுவோடு கூட வாழக்கூடியவர்களாக இருக்கணும். யாரோடு கூட வாழணும்? இங்க இருக்கு, நெருக்கம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு, கல்விகள் இருக்கு, துரோகங்கள் இருக்கு, பலவிதமான தீமைகள் இருக்கு. எல்லா நிலையிலே இது நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. யார் சுமக்கணும்? நாம சுமக்கணும். நீ சுமக்கிற அளவுக்கு தான் அதனுடைய பாரம் இருக்கும். இந்த சுமக்கணும்னா யார் பின்னால வரணும்? ஆயா கை வீசினால வரன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை வர முடியாது. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லா நிலையிலேயும் ஆண்டவரை மையப்படுத்துவதற்கு சில காரியங்கள் நடைபெறும். தேவன் அனுமதிக்கதான் தெரியாது. இப்ப பிரச்சனையை சுமந்து நீ பின்னால வரியா, நீ அங்கே நின்றுதான் பிரச்சனை. அதனால அவர் முன்ன போற நீ பின்னால உன் பிரச்சனை உன் சிலுவையை சுமந்து கொண்டு யார் பின்னால வரணும்? ஏனென்றால் அவர் தான் பரலோகம் பண்றீங்க. யோவான் 16:6 சொல்றாரு, நான் தான் படிக்கணும். சத்தியமும் அவர் தான், வழியும் அவர் தான், நித்திய ஜீவன் அவர். யார் பின்னால போன அந்த மூச்சுக்குரிய வாழ்க்கையில அவருக்கு பின்னால போகுதுன்னா அவர் தெரிஞ்சுக்கிறாரு, என்ன அவர் தெரிஞ்சுக்கிறார். கொஞ்சம் நீ போறியா இல்லையா அந்த ஒரு சின்ன சேர்த்து தெரிஞ்சு வைக்கிறான். நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா தான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஆனா எனக்கு தான் கஷ்டம் அதிகம். என்ன சொல்றாங்க? நீ கொடுக்கிறதுனால உனக்கு கஷ்டம் வராதுன்றதுனால, நீ ஜெபிக்கிறதுனால உனக்கு பிரச்சனை வராதுன்றதுனால, ஜெபிக்கிறவன் பிரச்சனையை ஜெயிப்பான், கொடுக்கிறவன் இன்னும் அழுப்பான். கொடுக்கும் போது கஷ்டம் தான், விதைக்கும் போது கஷ்டம் தான், அறுக்கும் போதுதான் சொல்றது. எல்லாமையிலும் கொடுக்கிறவன் தான் உற்சாகமா அறுக்கக்கூடியவனாக கர்த்தர் நல்ல அறுவடையாக.
எல்லாவற்றிலும் ஒரு நோக்கம் வைத்து தான் ஆண்டவர் நடத்துகிறார். ஆனா எல்லா நிலையிலையும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான். நீங்க யாரையும் பிரியப்படுத்துவதற்காக தேவனை நம்ம துக்கப்படுத்துறோம். ரொம்ப தவறான ஒரு காரியம். சபைக்கு வந்தாதான் உடம்பு சரியில்லைன்னு, சபைக்கு வந்தாதான் உடம்புலாம் அடிச்சு போட்டா மாதிரி இருந்தது. ஆனா எத்தனையோ மைல் தூரம் எங்கெங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் வெயில் இருக்குது. 3 நாள் நான் போயிருந்தேன் இந்த கிராம ஊழியத்துக்கு. நெருப்ப வாரி முகத்துல இறங்கிற மாதிரி இருந்தது. அங்க வெயில் மரங்கள் இருக்கு, ஷெட்லாம் போட்டுருந்தாங்க. எங்களுக்கு வசதி வாய்ப்பு தான், நல்ல பேனெல்லாம் வச்சாங்க, ஒரு கட்டெல்லாம் வாங்கி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அந்த காத்து எப்படி இருக்கு? அப்போ வீட்டுல எல்லாம் ஏசி காத்துல உட்காந்துக்கலாம், பேன் காத்துல உட்காந்துக்கலாம், அழகா சோபால சாஞ்சு உட்காந்துக்கலாம், ரொம்ப வசதியா உட்காந்து இருக்கலாம். ஏன் தேவன் என்னை கொண்டு போனார்? அப்ப என்னுடைய நோக்கம் எதற்காக தேவன் என்னை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நான் தேவனையே அடிக்கொண்டேன், சார்ந்து கொண்டேன். நான் நின்ன அத்தனை நாள எனக்கு ஆசீர்வாதம். என் வேலை முடிச்ச பிறகு சந்தோஷமா சமாதானமா நான் வீட்டுக்கு வருவதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டி. அப்ப தேவன் எதற்காக நம்மை அனுமதிக்கிறாரோ அந்த காரியங்களில சாக்கு போட்டு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கவே கூடாது. எது பிடிக்காது? இந்த சாக்கு போட்டுக்கெல்லாம் தேவனுக்கு பிடிக்கிறது. அவர் அழியாத ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கவே சந்தர்ப்பமே கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அவர் மேல அன்பு வைத்திருக்கிறோம், அன்பு வைக்கிற ஆளா தான் அவரை கட்டாயம் நம்பு, அவரை சந்தேகப்பட எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாருமாக இருக்கிறார். எபேசியர் 1:23 சொல்லும் போது எதுல உன்னை குறையா வைப்பார்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக உயர்த்தினார் என்று எழுதுவதற்கு எல்லாவற்றிலும் தான் அப்ப இந்த சத்தியத்துல நடக்கிற ஒரு மனுஷனை கண்டா தேவன் பிரியப்படுகிறார். சத்தியம் உள்ளதா பேசணும். இதுல கலந்து கிடையாது, இதுல கலப்படம் கிடையாது. இது தெளிவானது, சுத்தமானது. இது வலிக்கு அடையக்கூடிய ஞானப்பாலாக இருக்கு. சத்தியத்துக்குள்ள நம்ம வாழ்கிறவங்க வளர்கிறவங்க சத்தியத்திற்கு முக்கியமான இடம் கொடுக்கிறாங்க. சத்தியத்திற்காக நாம செய்த காரியங்கள் என்ன? இந்த சத்தியம் தான் அவங்க எல்லாம் பிரச்சனை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒரு பிரச்சனை இருக்கு, போக போறேன், ஜெபம் பண்ணி அனுப்புங்க. இவங்க போறாங்க, எடுத்து ஜெபம் பண்ண ஏசாயா 45:2 சொல்லப்படுகிற வார்த்தை நான் உனக்கு முன்னே போய் போனதானவைகளை செவையாக்குவேன். இப்ப யார் முன்ன போனது? முன்ன போனதுனால போனதானவை எல்லாம் ஆச்சு. நம்ம போய் பேசணும். ஆனா அந்த வாக்குவாதங்கள் இல்லாதபடிக்கு, பிரச்சனைகள் அதிகமா எழுப்பாதபடிக்கு கர்த்தர் அந்த காரியத்தை அமளியை அடக்கி வைத்தார். இப்ப நான் போறப்ப எதுக்காக தேவன்கிட்ட சொல்ல கேட்கணும், ஏன் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஏன் நான் ஜெபிக்கணும், என்ன காரியம் அதுன்னா சத்தியம் சொல்லுது. அவரோட துணையான அவர் சொன்னார், நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அப்ப ஆண்டவர் என்ன யாரு இருக்கிறாங்க, பிரச்சனைனா எல்லாம் போயிடுவான், எல்லாம் மாறிடுவான், கட்சி தாங்குற மாதிரி என்ன பண்ணிடுவான், தாங்கிடுவான். ஆனா கர்த்தர் என்னோட கூட இருப்பாங்க. அவர் மறுபடியும் யார் இருக்குன்னு என் கூட. அப்ப கர்த்தரைய கூட இருந்தாலும் ரொம்ப 2:39 சொல்லப்படுது. எனக்கு எதிராக இருக்கிறவங்க யாரு? யாரா இருப்பாங்க? யாரு இருப்பாங்க? எனக்கு எதிராக என்ன பண்ண முடியாது. அப்ப காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது.
காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்று எத்தனை சொல்லப்பட்டபடி, தானியேல்ல சொல்லப்பட்டபடி காரியம்னா எப்படி முடியும்? சத்திய வசனத்துக்கு வெளியே கட்டித்தது நமக்கு. சத்தியம் பிரச்சனை விடுவிக்க தருது. அந்த சத்திய வசனத்தை கேட்டு அந்த சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை தேவன் பார்ப்பாரானால் அவன் மேல கர்த்தர் பிரியப்படுகிறார். காரியத்தை பேசணும் தம்பி யாரு தேவனை அறிந்தவன் தம்பி. இவன் தான் ஆண்டவனுக்கு தெரிஞ்சது. ஒரு தேவனுடைய பிள்ளை அடுத்தவனுடைய பிரச்சனையை நாம் பிரச்சனையா மாற்றி பாரம் உள்ளவனாக பார்த்து வர. ஆனால் அவன் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவான். ஊக்கம் உள்ள ஜெபம் வினியாதை ரட்சிக்கும், பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும். ஏனென்றால் ஜெபத்தை தேவன் கேட்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருப்பதை திருவே காட்டுகிறார். அதனால யோபு சொல்வான், தேவனின் சகலத்தை செய்ய வந்தவர், நீ செய்ய நினைத்தது ஒண்ணா எப்ப செய்வாரு? நீ கேட்கும் போது நீ என்ன பண்ண? அவரால் முடியும் என்ற விசுவாசத்திலே நீ அவரை நோக்கி கேட்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது உன்னை பிரகாசிக்கப்பட செய்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். நீ கேட்டதுக்கு பதில் தந்தபடினால இப்ப சாட்சி சொன்னான். நான் கேட்டேன், நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன், எனக்கு கொடுத்தாரு, நீங்களும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, உனக்கு தருவாரு. ஏற்கனவே சபை அதை செய்தது, நீங்களும் உங்க வாழ்க்கையில செய்யுங்க சொன்ன சாட்சி எதனால வந்தது? சத்தியத்தினாலதான். அப்ப இந்த சத்தியம் வேண்டியவங்க வேண்டாதவர்களுக்கெல்லாம் கிடையாது. சத்தியமே ஏசுதான். அவர் தன் மந்தரிக்கவே மாட்டார். தேவ வசனத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அவரு மந்தரிக்கவே மாட்டாரு. அது ஆமென் இருக்கிறபடினால அதை உண்மையா விசுவாசத்தோட நாம செயலில இறங்கும் போது கர்த்தர் நம்மை மேம்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இன்னொரு காரியத்தை நான் இன்னைக்கு உங்களோட பேச பாருங்க. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்ரீ அவரை நோக்கி, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது இப்ப நம்ம தொழுது எப்படி இருக்கு? ஒவ்வொரு வாரமும் வரும். சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி 69ஆவது சங்கீதம் 30-31 வார்த்தையில பாருங்க. தேவனுடைய நாமத்தை வாட்டினால் அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துக. ஒன்றும் விழிப்புணர்வும் உள்ள காலை எருதை பார்க்கிறோம். எது கர்த்தருக்கு பிரியம்? பாட்டினாலே அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் வந்து பாடின ஆண்டவர்? எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நடக்கிறது? எது பெரிய ஆண்டவர்? சாட்சி சொல்லும் போது துக்கம் அடைஞ்சிட்டு அழுத வருது, அவ்வளவு பாரம் கஷ்டம் சொல்லணும். அதெல்லாம் வேற பாடணும். ஆவியானவர் எங்கேயான விடுதலை, புதி எங்கேயோ தேவன் அங்கே. அந்த இடம் தான் விடுவிக்கப்படக்கூடிய இடம். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனையோட வராங்க, பிரச்சனையோட போறாங்க. எப்படி வராங்க? எவ்வளவு தீர்வு? யாத்திராகமம் 20:24 நீ பார்த்தீங்கன்னா, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதிலே
மாடுகளையும் ஆடுகளையும் ஆ, சர்வாங்க சர்வாங்க தகன பலிகளையும் தகன பலியாக சமாதான பலியாக சமாதான பலியாக செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் முன்னெடுத்து வந்து உன்னை எந்த இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதித்தேன். சொல்லுங்க, வாய்த்தங்க. எதுங்க சபைக்கு வரணும்? எது வரணும்? பரிசெய்யன போல எல்லாம் வருஷத்துக்கு வாய்ப்பு கொண்டு இருந்தா எது வந்தா எத்தனை தேவைகள் இருக்கு, எத்தனை நெருக்கங்கள் இருக்கு, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அப்போ எதையாவது ஒரு காரியத்துல தேவன் என்ன பார்க்க மாட்டாரா? தேவன் எனக்கு துணை செய்ய மாட்டாரா? தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அந்த ஏக்கம் இருந்ததுனாலதான் நாங்க எவ்வளவு தூரத்துக்கு வரோம். எவ்வளவு தேவைகள் இருக்கு, செலவினங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்தா போதுன்னு உடம்பு கெஞ்சி சரீரம் என்ன பண்ணுது? கொஞ்ச நேரம் படுத்துட்டு கெஞ்சுது. ஆனா சரீரத்துக்கு நோ சொல்லி எப்பவுமே செய்யற மாதிரி வேலைகளை செய்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்ம நிற்கிறது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிற நிபந்தனை என்ன தெரியுமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் முன்னெடுத்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடம்? நீ வந்திருக்கிற இடம் தேவனுடைய வீடு. அந்த இடம் தேவனுடைய சபை, தேவன் தங்கக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல வந்து உன் பிரச்சனை 1000 பிரச்சனையோடு கூட வந்து பலவீனங்கள், நெருக்கங்கள், துரோகங்கள், பற்பல விதமான தேவைகள், கடன் பிரச்சனைகள், என்ன செய்யறது புரியாம ஒரு எதிர்பார்ப்புகள் இந்த நிலையில தோல்விகளை கண்டு எல்லா மனிதர்களை நம்பி மோசம் போய் ஆண்டவரே நீர்தான் எனக்கு அந்த நிலையில தேவ சமூகத்துல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற யாராக இருந்தாலும், அந்த பிரஸ்தாபப்படுகிற எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. அப்ப என் பலவீனத்துல வச்சுக்கின்னு பஜனை பண்ணலாமா? நானு சும்மா நான் வச்சுக்கினேன் ஒரு மத்தம்